ஹாய் விவோஸ், இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐயனா துணை சீரோட ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோ கிளிப்பி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஐயனா துணை சீரில் இன்றைக்கி எபிசோடில் பார்த்தீங்கன்னா பாண்டி வந்து வானதிக்கிட்ட வந்து ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்காருங்க. அது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து சேரன் வந்து கிச்சனில் வந்து சமைச்சிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா சேரனுக்கு ஒரு ஃபோன் வருதுங்க. அந்த ஃபோன் யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா சந்தாவோட அண்ணன் வந்து அனிஷ் வந்து ஃபோன் பண்ணியிருக்காரு போல். அனிஷ் வந்து என்ன சொல்கிறாருன்னா சேரன்கிட்ட, பையா ஊர்லேருந்து வந்து எங்கள் ஆட்கள் எல்லாம் வந்து வர்றாங்க, பையா வந்து அவங்க சந்தாவை வந்து கூட்டிகிட்டு போக தான் போகிறாங்க, நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க உடனே அப்படின்னு சொல்லி வேறு சொல்கிறாருங்க. உடனே வந்து சேரனும், நீ டென்ஷன் ஆகாத, நான் வரேன் உடனே கிளம்பி அப்படின்னு வேற சொல்லி ஃபோனை வச்சிடறாருங்க. சேரன் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இந்த விஷயத்தை வந்து பாண்டிட்டு வந்து சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு வந்து சேரன் வந்து நின்றுட்டு இருக்காரு. உடனே பாண்டி வந்து சேரனை நான் பார்த்த உடனே பாண்டி வந்து ஃபோனை வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாருங்க. ஏன்னா ஒரு மாதிரி இருக்கா டென்ஷனாகவே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு உடனே வந்து சேரன் சொல்கிறாரு, டே சந்தாவை தேடி வந்து அவங்க சொந்தக்காரங்க வந்து இங்கே சென்னைக்கே வந்துட்டாங்களாமாடா, எப்போ வேணால் வந்து வீட்டுக்கு வருவாங்கன்னு அனிஷ் வேற ஃபோன் பண்ணி வந்து ரொம்ப பயப்படுறான்டா, அதான் வந்து அவங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டேன், உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போகலாம் தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாருங்க. அதுக்கு உடனே வந்து பாண்டி சொல்கிறேன், அண்ணா இதுக்காக நான் தயங்கி நிற்கிறேன், சரி வா நானும் உன் கூட வரேன், சைக்கிளில் போனால் வந்து நீ எப்போ போய் சேர்றது, நான் போய் வந்து வண்டி அடிக்கிறேன், நீ வந்து சட்டையை மட்டும் மாற்றிட்டு வானே அப்படின்னு வந்து சொல்கிறாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து போய் வந்து சட்டை மாற்ற உள்ளே போயிடுறாருங்க. பாண்டியன் வெளியில் போய் வந்து பல்லவன்கிட்ட வந்து சொல்கிறாரு, அனிஷ் ஃபோன் பண்ணாருடா, சந்தா வீட்டு வரைக்கும் நானும் போயிட்டு வந்துடும், நீ வந்து வீட்டை வந்து பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிறாரு. அதுக்கு பல்லவன் வந்து சரி என்ன அப்படிங்கிறாரு. அடுத்த பாண்டி வந்து வானதிக்கு வந்து ஃபோன் பண்ணி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சந்தா பற்றி வந்து சொல்கிறாருங்க. அதுக்கு உடனே வந்து வானதி வந்து சரி பாண்டி வந்து நீ போ, நான் பார்த்துக்கிறேன், நான் அப்புறமா உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. அடுத்த வந்து பாண்டியும் சேரனும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சந்தாவுடைய வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. சேரன் போய் வந்து சந்தா சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் வந்து சந்தா அழுதுகிட்டே இருக்காங்க. அடுத்து வந்து அனிஷ்க்கு வேறு வந்து அவங்க சொந்தக்காரங்க வேறு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பாண்டி வந்து உங்களுக்கு வந்து அவங்க வீடு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அனிஷ் சொல்கிறாரு, ஒரு தடவை இதே மாதிரி தான் வீடு தேடி வந்து வந்தாங்கன்னு சொல்லி பசங்க சொன்னாங்க, அப்போ நாங்கள் இங்கே இல்லை ஊரில் இருந்தோம் அப்படிங்கிறாரு. உடனே வந்து சந்தா வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க, ஒருவேளை அவங்க வந்து என்னை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டா ஊர் பஞ்சாயத்தில் பேசி கல்யாணம் பேசி முடிச்சிருவாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அழுதுகிட்டே. உடனே வந்து பாண்டி வந்து சொல்கிறாரு, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், கிளம்பிடலாம் அப்படிங்கிறாரு. உடனே வந்து சேரனும் வந்து அனிஷ்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், கிளம்பி போயிடலாம், கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் அவங்கள வந்து சமாளிச்சுக்கிறோம், நீங்கள் கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள வந்து அனுப்புகிறாங்க. உடனே அனிஷும் சந்தாவும் வந்து கிளம்பி போயிடுறாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா வந்து சந்தாவுடைய சொந்தக்காரங்களை வந்து ஆட்டோ வந்து இறங்குறாங்க. அவங்கள பார்த்துட்டு சந்தா வேறு அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பல்லவனும் வானதியும் பார்த்தீங்கன்னா வண்டியில் வராங்க. பல்லவனும் வானதியும் போய் வந்து சந்தாவை வந்து அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றுவாங்களா இல்லையான்னு தெரியல. இல்லை அவங்கக்கிட்ட இருந்து சந்தாவை வந்து எப்படி காப்பாற்றி வந்து சேரன்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்த்து வந்து அவங்களுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு தெரியலிங்க. அதை வெயிட் பண்ணி இனி வரை எபிசோடில் பார்க்கலாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நமது சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.